ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம ரொம்ப வித்தியாசமான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி குக்கிங் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு கடாய் நல்லா பாட்டம் ஆழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதில் நல்லெண்ணெய் இட்டு சமைங்க. பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போதுமானது. அது வாசனையே ரொம்ப தூக்கலாக இருக்குங்க. நல்ல ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். எப்போவுமே நான் சொல்கிறது போல் கடுகு நல்லா பொரிஞ்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கண்டிப்பாக பூண்டு குழம்புக்கு மஸ்ட்டு வெந்தயம். ஒரு ஸ்பூனு வெந்தயம் எடுத்துக்கோங்க. கடுகும் அந்த வெந்தயமும் சேரும் போது நல்ல ஒரு வாசனை கிட்டுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தலை போட்டு நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் தக்காளி எப்போவுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயும் சொல்கிறது போல் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்து வதக்குனா தான் உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கு ஏற்ப. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்ல பூண்டு குழம்பு நல்ல மணக்க இருக்குங்க. சீரியஸாகவே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அதாவது பூண்டு குழம்பே சாப்பிடாதவங்க கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு கரெக்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டாக உடச்சி போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. முழுசாக போட்டிங்க அப்படின்னா எல்லோரும் சில பேர் பச்சையாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ்க்கு புளி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்பு கொஞ்சம் லிக்விடாகவும் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். பட் உங்களோட சுவைக்கு ஏற்ப ஒரு லெமன் சைஸ், அதாவது மீடியம் சைஸ் லெமன் சைஸுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. நல்லா கொதிக்க விட்டுருங்க. காரம் நல்லா காரத்துக்கு பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனலில் உப்பு சேர்க்க முடியாது. மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, ஸோ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் இதுவும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப ஹைலைட்டே இந்த மல்லித்தூள் தாங்க. சாம்பார் பொடியும் மல்லித்தூள் பெருங்காயம் இது மூணும் ரொம்ப அளவு கரெக்டாக நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, ஸோ அதனால் நான் ஃபைனலில் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருங்க. அது கொதிக்கும் போதே வாசனை அந்த அளவுக்கு தூக்கலாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு ரொம்ப வித்தியாசமானதும் கூட. ஸோ இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டி. எங்கள் ஆத்துலலாம் மேக்ஸிமம் பூண்டு சேர்க்க மாட்டா. அதுக்கு பதில் வத்த குழம்பு சேர்ப்பா. நான் வத்த குழம்பு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டால், ஸோ உங்களுக்கான ப்ரிப்ரேஷன் நான் இது உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஃபார்மேட்லேயே செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே நாக்கு ஊறுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாதத்தோடு நீங்கள் வச்சு சாப்பிடல அப்படின்னா அமிர்தமாக இருக்குங்க. ஸோ நான் சொன்ன அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். ஒன்றும் பாதியமாக நீங்கள் பூண்டை ரெண்டாக உடச்சி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆயிரும். இது டிப்ஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. இது போல் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.